சாதாரண ஜுரம் தான். இந்த மாத்திரை 2 நாள் கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பாருங்க. தேங்க்யூ சார். ஓகே. ஹலோ சார், ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. 6 மணிக்கு மேல நான் எந்த பேஷண்ட் பார்க்க மாட்டேன், நல்லா தெரியும்ல. அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்களா? இல்ல சார். எமர்ஜென்சி எதுவும் இல்லைல்ல? இல்ல சார். அப்போ நான் காலைல வர சொல்லுங்க. இல்ல சார், அது வந்து காலையில் வர சொல்லுங்க. இல்லாட்டி 1 hour கழிச்சு டாக்டர் அபி வருவார், அவரை பார்க்க சொல்லுங்க. இல்ல சார், ப்ளீஸ் சார். போன வைங்க. குட் ஈவினிங் டாக்டர். என்ன திடீர்னு நீங்க? உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்ட பேஷண்ட் நாங்க தான். நாங்கள் தானே? வேற யாராவது கூட வந்திருக்காங்களா என்ன? ஆ ம் சபரி ஆ? உள்ள வா வா. ஆ. ஆ, இவன் பேரு சபரி, என்னோட ஃப்ரெண்ட், என்னோட கோச்சிங் கிளாஸ்ல படிக்கிறான். நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. என்ன சார், ஒரு நைட்டு முழுக்க உங்களை ஆட்டோல வச்சு சுற்றி இருக்கேன், ஞாபகம் இல்லையா? அப்போ நான் குடிச்சிருந்தேன். ம், ஓவரா குடிச்சிருந்தீங்க. உங்களுக்கு உங்க வீட்டே கண்டுபிடிக்க தெரியல. அப்போ டாக்டர் சுத்தமா உன்னை மறந்துருப்பாரு. இப்ப திரும்பவும் அறிமுகமாயிக்கோங்க. இவரு டாக்டர் அவினாஷ், என் மாமாவோட ஃப்ரெண்டு. இவரு சபரி, என்னோட ஃப்ரெண்டு. என்ன சார், இன்னும் என்ன ஞாபகம் இல்லையா? ஒரு நாள் கார் உங்களை மோத வந்தப்ப கூட நான் தான் சார் உங்களை காப்பாத்தினேன். எஸ், அது ஞாபகம் இருக்கு எனக்கு. ஏன்னா அன்னைக்கு நான் கம்மியாக தான் குடிச்சிருந்தேன், அதனால தான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன். எனிவேஸ், தேங்க்யூ சபரி. பரவாயில்ல சார். ஓகே ஓகே, உங்களை அறிமுகப்படுத்தி வச்சதுலாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நான் எதுக்கு வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ சாரி, நான் அதை கேட்க மறந்துட்டேன். சபரி, எனி ப்ராப்ளம் ஃபார் யூ? ஹலோ, நான் உங்களை டாக்டரா பார்க்க வரல, ஒரு ஃப்ரெண்டா பார்க்க வந்திருக்கேன். ஓ அனிதா, நம்ம நாளைக்கு காலைல மீட் பண்ணுவோமா? வீட்டில் அம்மா தனியாக இருப்பாங்க, தேடுவாங்க. அம்மா தேடுறதெல்லாம் எனக்கு தெரியும். இன்னைக்கு சபரியோட பிறந்த நாள். பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சபரி. ஆ? இதோட முடிச்சிடலான்னு பார்க்காதீங்க. இந்த நிமிஷம் வர சபரிக்கு நம்மள விட்டா சொந்தம் பந்தோன்னு சொல்லிக்க யாருமே இல்ல. ஏய், யூ மீன் ம், சபரி, டோன்ட் வரி. உனக்கு இனிமே நாங்க எல்லாருமே இருக்கோம், ரைட்? அப்பா, இந்த வார்த்தை வரணும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். வாங்க போலாம். எங்க? சபரியோட பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுறதுக்கு தான். யூ மீன் பார்ட்டி? சூப்பர். எங்க போலாம்? பார்ட்டி தான், ஆனா அந்த பார்ட்டி கிடையாது. நாம இப்ப நேரா தியேட்டருக்கு போறோம். ஒரு நல்ல படம் பாக்குறோம். அங்க இருந்து ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போறோம், நல்லா சாப்பிடுறோம். அதுக்கப்புறம் உங்களை வீட்ல டிராப் பண்ணிட்டு நானும் சபரியும் கிளம்புறோம். இதான் பிளான். போரிங் பார்ட்டி. வாங்க வாங்க. சபரி, தனியா மாட்டிக்கிட்டா வா. வரேன் சார். நல்ல படம் இல்ல? இல்ல. என்ன இல்ல? நான் என்ஜாய் பண்ணேன். சபரி, நீ சொல்லு, படம் நல்லா இருந்துச்சுல? நல்லா இருந்துச்சு. சொல்றதுல படம் ஒரு நாள் ஓடிடும். என்ன டாக்டர், இன்னைக்கு சபரியோட பர்த்டே பார்ட்டி. நீங்க முகத்தை உம்முன்னு வச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? இல்லையே, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். எப்பவும் இப்படிதான் நீங்க உம்முன்னு இருப்பீங்களா? சரி, அப்போ நீ ஏதாவது ஜோக் சொல்லு, நான் வேணா சிரிக்க ட்ரை பண்றேன். சபரியோட பர்த்டே அதுவுமா வேணாம். நீங்க சிரிக்கலனாலும் பரவாயில்ல. சார், ஆர்டர் ப்ளீஸ். வாய ஒன்று ரொம்ப நேரம் தேடி இருக்கேன். சரி, என்ன சாப்பிடுங்க சொல்லுங்க. பசிக்குதா டாக்டர்? எனக்கு பசிக்கல. நீங்க சீக்கிரம் சாப்பிட்டா வீட்டுக்கு போலாம்ல, அதான் சொன்னேன். என்ன டாக்டர், வயசு பொண்ணு மாதிரி வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நானே அதை பத்தி யோசிக்காம இருக்கேன். உங்க வீட்டில் உன்னை தண்ணி தெளிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிண்டலா? கிண்டல், அதான் உண்மை. சரி, வெயிட் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாரு. சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்க. சபரி, உனக்கு என்ன வேணும்? ஐயோ, திருப்பி ஆரம்பிச்சிடலாமா? மசாலா தோசை ஒன்று. ஓகே சார்.
டாக்டர் உங்களுக்கு எனக்கு எதுவும் வேணாம். ஏன் விரதம். டேய், நான் தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய சாங்கியம் போனேன்னு தெரியல. அதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் ஒதுக்கி வைங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் போப்பா. சார் எனக்காக சாப்பிடுங்க சார். அப்படி நீயுமா? சரி, ஒரே ஒரு சிக்கன் டிக்கா Okay, பார்சல்ப்பா. பார்சலா? டேய், நான் தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய சாங்கியம் இருக்குன்னு சொன்னேன்ல. சார் இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக எங்களுக்கு கம்பெனி கொடுங்க சார். ஹலோ, இந்த யோசனைலாம் வேணாம். வேற 3 சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஒரு சிக்கன் 65, ஒரு மட்டன் ஃப்ரை, ஒரு சிக்கன் லாலிபாப், ஒரு சிக்கன் டிக்கா. போய் எடுத்துட்டு வாங்க போங்க. மசால் தோசை. அவர் எடுத்துட்டு வருவாரு இரு. ம் ஆ, ஏன் எழுந்துக்கிறீங்க? சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுற பழக்கம்லாம் இல்லையா? நாங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கை கழுவுவோம். அப்போ மட்டும் ஏன் கை கழுவுறீங்க? பின்னாடி தொடச்சிட்டு போக வேண்டியதானே. ஸ்பூன்ல சாப்பிட்டா அதை தான் செய்வோம். அம்மா தாயே, நீ என்ன வேணா பண்ணு, நான் போய் கை கழுவிட்டு வரேன். ஓகேவா? அவினாஷ் இன்னைக்கு எப்படியாவது தண்ணி அடிக்க விடாம பண்ணணும். அதான் ஐடியா. இன்னைக்கு இவன் எப்படி வர போறான்னு தெரியலையே. போச்சு, இன்னைக்கு அவன் உருப்படியா வீட்டுக்கு வர போறதில்லை. இருந்தா இப்படி பண்றானோ? குழந்தை மாதிரி தினமும் இவனை ஹாஸ்பிட்டல் வாசல் நின்னுதான் கூட்டிட்டு வரணும் போல இருக்கு. அப்படியே கூட்டிட்டு வந்தாலும் வீடு தங்க மாட்டானே. இந்த சனி முடிச்ச பழக்கத்தை எவன் முதல்ல அவனுக்கு கத்து கொடுத்தானோ அவன் மட்டும் என் கையில கிடைக்கணும். ஐயா உடைச்சிருவேன். தினம் தினம் வீட்டு வாசல்ல நிக்க வச்சு பதற வைக்கிறான். யாரு இவங்கெல்லாம்? என் பிள்ளைய காணுமே. என்ன இவன் கார் ஓட்டிட்டு வரான்? அவினாஷ், இப்பதான்டா உன்னை பத்தி நான் நினைச்சிட்டு இருந்தேன். டேய், என் கண்ணே என்னால நம்ப முடியலடா. நீயாடா இப்படி குடிக்காம கார் ஓட்டிட்டு வந்த? நினைச்சிட்டு இருந்தியா இல்லை திட்டிட்டு இருந்தியாம்மா? போடா, அம்மா திட்டுறதெல்லாம் பலிக்காது. ஆமா, இவங்கெல்லாம் யாரு? அம்மா, இவ பேர் அனிதா. அனிதா இவங்க அம்மா. ஹலோ. டாக்டர் ஆனந்த் இருக்கார்ல, அவரோட மச்சினிச்சு. ஒரு முறை கரெக்டாக சொன்னா, அவர் வந்து சபரி, வணக்கம். அனிதாவோட ஃப்ரெண்டு. இந்த தம்பி தம்பி நீதானே அன்னைக்கு இவன் குடிச்சிருக்கிறப்போ வீட்ல கொண்டு வந்து விட்ட? ஆமாம்மா. இல்லடா, அன்னைக்கு நீ குடிச்சு. சரிம்மா, உள்ள போய் பேசிக்கலாம். வாங்க, உள்ள போய் வாமா. பேசலாம். வாங்க வா தம்பி, வாங்க. வாங்க. உட்காருமா. வாப்பா, உட்காரு. உட்காரு. உட்காருப்பா. ஐயோ, சந்தோஷத்துல கையும் ஒல்ல காலும் ஒல்ல. என் புள்ள வேற இன்னைக்கு குடிக்காம வந்துட்டானே. அம்மா, ஏன்டா இவங்க எதுக்கு சொல்ல வேண்டாங்கறியா? சரி. இல்லடா, நீ அம்மா, தினமும் ப்ளீஸ். சரி சொல்லல. இன்னைக்கு உங்க புள்ள குடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் சபரிதான். அப்படியாப்பா? உன்ன மாதிரி ஒரு 4 ஃப்ரெண்ட் இருந்தா போதும், இவன் குடியில இருந்து மீண்டு வந்துருவான். அம்மா, நான் ஒன்றும் பண்ணல. எல்லாம் அனிதா தான். ஆண்டி, சபரிக்கு இன்னைக்கு பர்த்டே. அதை எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு டாக்டர் ஞாபகத்துக்கு வந்தாங்க. சோ நாங்க 3 பேரும் ஈவினிங் தியேட்டருக்கு போயிட்டு படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஃபுல்லா சாப்பிட்டு வந்தோம். தம்பி, இன்னைக்கு ஒரு பிறந்த நாளா? டே அவி, ஒரு 500 ரூபா குடுறா. ம், இந்தம்மா. குடு. இந்தாப்பா, இதை வச்சுக்க. இல்ல வேண்டாமா. வேணான்னு சொல்லக்கூடாது. உனக்கு டக்குன்னு குடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்தா பணமா வச்சுக்கோ. வச்சுக்கப்பா. சபரி, ஆண்டி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. தம்பி, என்ன நல்லா ஆசீர்வாதம் இருப்பா. பண்ணுமா? நல்லா இரு, நல்லா இரு. டேய், இன்னொரு 500 ரூபா குடு. என்னம்மா? குடுடா, இருங்க. சீக்கிரம் குடு. இந்தாப்பா, இதையும் வச்சுக்க. இப்பதானே கொடுத்தீங்க. பரவாயில்ல, இதையும் வச்சுக்கோ. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வச்சுக்கப்பா, வச்சுக்க தம்பி. உங்க சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும்.
என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு டாக்டர் சொல்வாரு. இன்னைக்கு எங்க கூட இருந்த வரைக்கும் அவருக்கு குடிக்கணும்ன்ற நினைப்பே வரல. இன்னைக்கு குடிக்காம இருக்க முடியுதுன்னா எப்பவுமே இதே மாதிரி இருக்க முடியும் தானே அர்த்தம். டாக்டர், இத அட்வைஸ்னு எடுத்துக்காதீங்க. நீங்க ஈவினிங்ல ஒரு டைம் வரைக்கும் குடிக்கணும்ன்ற எண்ணத்தை தள்ளி போட்டுட்டீங்கன்னா அப்புறம் அந்த நினைப்பே உங்களுக்கு வராது. நான் அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா ஒரு ஃபோன் பண்ணுங்க, நிச்சயமா நான் வந்துடுறேன். சரி என்ன தப்பா எடுத்துக்காதீங்க டாக்டர். சரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆண்டி, டாக்டர் மனசு மாறணும்னா அவர் வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் வேணும். பேசாம ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஆமாம்மா, டாக்டருக்கு ஏத்த பொண்ணா கிடைக்காது. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்ப்பா. இங்க பாருமா, உன்ன மாதிரி ஒரு மருமக வந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அம்மா, ஆளு கிடைச்சோன்னு புலம்பி தள்ளாதம்மா. அவங்களாம் வீட்டுக்கு போவானாமாம்மா? சரி, நீயே கொண்டு போய் வீட்டுல விட்டு வா போ. சரி வாங்க போலாம். நீங்க உட்காருங்க. ஆண்டி, நாங்களே இவரை பத்திரமா வீட்ல கொண்டு வந்து விடலான்னு தான் நாங்க வந்தோம். வெளியில வந்தா இவருக்கு மனசு மாறிடும். வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வைங்க. நாங்க ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறோம். சபரி கூட இருக்கால, சோ ஒன்னும் பயம் இல்ல. நீ சொல்றதும் சரிதாம்மா, நான் மறந்தே போயிட்டேன். வரேன் ஆண்டி. சரிம்மா. குட் நைட் டாக்டர். குட் நைட். வரேன் ஓகே சார். சபரி. வரேம்மா. வாப்பா. அவினாஷ், அம்மா சமைக்கிறேன், சாப்பிடுறியா? அம்மா நான் ஃபுல்லா சாப்பிட்டேம்மா, நீ போய் சாப்பிடு. நான் ரூமுக்கு போறேன். குட் நைட். குட் நைட். கடவுளே, தினமும் என் புள்ள இப்படியே வரணும்பா. கடவுளே. அம்மா, அம்மா, ஏய், எங்கடி போயிட்டு வர? ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வரேன். இப்ப மணி என்ன ஆகுது? நல்ல காரியம் பண்றதுக்கு நேரம் காலம்லாம் பார்க்க கூடாது. ஊரு கேட்டு கிடக்க நைட்டு 10 மணிக்கு மேல உனக்கு வெளியில என்னடி வேலை? ஏமா கோவப்படுற? நான் தான் வந்துட்டேன்ல. கோபப்படாம போன வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நான் கிடந்து இங்க பதறிட்டு இருக்கேன். மாப்பிள்ள உன்ன தேடி தாடி போயிருக்காரு. நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அம்மா, நல்ல காரியம். என் போன்ல சார்ஜ் போயிடுச்சு. அதுக்குள்ள நீங்க கலவரமே பண்ணிட்டியா? பேட்டரி போயிருந்தா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் லேட்டா வருவேன்னு சொல்லிருக்கலாம்ல. எனக்கு இப்ப யார் நம்பரும் மைண்ட்ல இல்ல. வீட்டு நம்பர் கூட ஞாபகம் இல்ல. போய் சொன்ன கொன்னுடுவேன். அச்சோ, நான் என்ன ஆச்சோ ஏதாச்சும் பயந்துகிட்டு அவர் உன்னை தேடுறதுக்காக அனுப்பி வச்சேன் தெரியுமா? மாமா, என்ன தேடிட்டா வந்தீங்க? என்கிட்ட அத பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லல. அவர் எதைதான் சொல்லிருக்காரு. இத பாரு, எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்காத. கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்க முயற்சி பண்ணு. இப்படியே நீ ஆம்பளை பசங்க மாதிரி சுத்திட்டு திரிஞ்ச, ஐஏஎஸ் வேணா ஒரு மண்ணு வேணா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். உன் இஷ்டத்துக்கு உன்னை ஆட விட்டது ஏன் தப்பு. அம்மா சொல்லும் போதெல்லாம் பாவம் சின்ன பொண்ணுமான்னு செல்லம் கொடுத்து நான் தான் கெடுத்துட்டேன். இங்க பாரு, உழைச்ச காசை கொடுத்து இப்படி முக்கா பேண்ட் வாங்கி போட்டு திரியறதெல்லாம் நீயோட நிறுத்திக்க. நாளையில இருந்து ஒழுங்கா சுடிதார் தான் போடணும், இல்லன்னா புடவை தான் கட்டணும். இப்படி தெரிஞ்ச முழங்காலே சூடு இழுத்துருவேன். இனிமே எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். சொல்லாம போன காலை உடைச்சிருவேன். மாமா, ஹெல்ப் மீ. என்னாச்சுடா செல்லம்? ஸ்டீரியோ எஃபெக்ட்ல ரெண்டு காதுலயும் ரத்தம் வர அளவுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஏங்க நீங்க உள்ள போங்க. இவகிட்ட இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. பாவம் பொழைச்சு போற விட. மாமா, அவினாஷ் பாவம். ஒரு நாள் அட்வைஸே என்னால தாங்கவே முடியலையே. அவர் எப்படிதான் அதை டெய்லி சகிச்சுக்கிறாரோ. இந்த அட்வைஸ் எல்லாம் கேட்கறதுக்கு பதிலா அவர் அந்த குடியே விட்டு தொலைச்சிடலாம். ஏய், நாங்க உன்னை பத்தி கவலைப்பட்டு இருந்தா நீ ஏன் சம்மந்தம் இல்லாம அவரை இழுக்கிற? நான் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லம்மா. அது அவர் இன்னைக்கு குடிக்காம வீட்ல கொண்டு போய் சேர்த்ததுதான்.
அவனாவது குடிக்காம வீட்டுக்கு போறதாவது. மாமா நீங்கெல்லாம் அவரை அட்வைஸ் பண்ணி திருத்த பாத்தீங்க. நான் அவர் மைண்ட கொஞ்சம் டைவர்ட் பண்ணேன். இன்னைக்கு முழுக்க அவருக்கு குடிக்கிற ஞாபகமே வராம நானும் சபரியும் அவரை ஹோட்டல் சினிமான்னு கூட்டிட்டு போய் என்கேஜ் பண்ணி வீட்ல விட்டுட்டு வந்தோம். அதனாலதான் நான் வீட்டுக்கு வர லேட். அந்த என் நல்ல மனசை புரிஞ்சுக்காம இவங்க 2 பேரும் என் மனசை ரொம்ப காயப்படுத்துறாங்க மாமா. அவங்கள கடவுள் காப்பாத்தட்டும். அப்படியே ஓங்கி போட்டேங்க. அம்மா எங்கேயும் சுத்திட்டு வந்து இங்க போய் சொல்றியா? நம்ப மாட்டியா மாமா? உங்க போன் எடுத்து அவினாஷ்க்கு டயல் பண்ணுங்க. எதுக்கு? நான் செஞ்ச சாதனை இவங்க எல்லாருக்கும் தெரிய வேணாமா? அதுக்காக தான் போனை போடுங்கன்னு சொல்றேன். லேட் ஆயிடுச்சுமா. பரவாயில்ல மாமா, நீங்க போனை போடுங்க. மாமா ஸ்பீக்கர்ல போடுங்க, இவங்க எல்லாரும் கேட்கட்டும். அவி, அவினாஷ் உனக்கு போன் வந்திருக்கு பாரு. இதோ வரேம்மா, சீக்கிரம் வா. வரேம்மா. டேய் இருடா, நானே போன் எடுக்கிறேன். அது என் ஃபோன், என் பர்சனல் ப்ராப்பர்ட்டி, நீ தொடக்கூடாது. நான் பேசி நீ போ. டேய் முதல்ல நீ போய் தூங்குடா. நீ முதல்ல போய் தூங்கு, நான் ஃபோன் பேசிட்டு அப்புறம் போய் தூங்குறேன். டேய் உன்னால பேச முடியாது. நீ பேச நீ போ. பேசி கிழிச்ச. ஆனந்த், ஹலோ, how are you? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? I am super. ஆமா, இன்னைக்கு நீ குடிக்கவே இல்லையாமே? யாரு சொன்னா? நியூஸ்ல பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கே. I'll show the channel. சரியா? சரி, போன் வச்சுட்டுமா? குட் நைட். ஒரு நிமிஷம் இரு. I want to speak to you. ஏய், எவரா அவ? எவ? அவதான் மச்சினிச்சு. கட்சிக்காக்கு சின்னதா கை கால் முளைச்ச மாதிரி இருப்பாள். அவதான். அனிதாவிய சொல்ற? ஆமா ஆமா, அவளே தான். மூஞ்சியில ஒரு டப்பா ரோஸ் போர் எடுத்து போட்டு ரொம்ப 2 டப்பா மை இப்படி போட்டு வராதா? கிட்ட பார்த்தா அவ்வளோ பயமா இருக்கு. நீ உள்ள பஞ்சு வச்சு ஆச்சா மாதிரி